Can't say thank you for all the good things that you have done in our lives, Lord. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்கிறே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவால் என்னை உயர்த்தீர், உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் திறந்து கொள்ளி, உள்ளம் கையில் வரைந்து வைத்தீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவால் என்னை உயர்த்தீர், உந்தன் அன்பை எண்ணி சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொள்ளி, உள்ளம் கையில் வரைந்து வைத்து, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வருத்தில் காத்து கொள்ளி, உந்தன் சிறகாய் மூடி மறுத்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்கள் இழராமல் பாதுகாத்தி, கண்மனையின் மேல் என்னை நிறுத்தி, உந்தன் அன்பை என்னை பாடுவே. போக்கிலும் வருத்திலும் காத்துக் கொண்டீர், உந்தன் சிறகாய் மூடி மறைத்தி, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. கால்கள் இழராமல் பாதுகாத்தி, கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. 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 We praise you and we thank you for this wonderful day. இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you Lord for giving one more year into our hands, oh Lord. எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ஆண்டை நீர் கூட்டி கொடுத்ததற்காக உம்முடைய Thank தயவுக்காக you Lord, you are going to நன்றி செலுத்துகிறோம். perfect everything according to our heart will. நீர் எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்றபடியா எல்லா காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் Lord, செய்து வந்திருக்கிறீர். what has not been fulfilled this year is going to be a year of fulfillment, oh God. கடந்த ஆண்டுகளில் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நிறைவேறவில்லையோ இந்த
இந்த ஆண்டு அவைகள் நிறைவேறுகின்ற ஒரு அந்த ஆண்டா இருக்க போகின்றது. Thank you, Lord. You are going to perfect everything for good. நீங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொடுக்க போகிறீர்கள். Lord, you speak with us. நீர் இந்த நாளில் எங்களோடு பேசும். In Jesus' matchless name I pray. இயேசு கிறிஸ்துவின் இறைநேற்று நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen and amen. I want to wish each one of you a happy new year. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். Our God is a good God and He has great things and good things in this year. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் நமக்காய் நன்மையான காரியங்களை I வைத்திருக்கிறார். tell you too, like 2024, 2025 is not going to be. 2024 ஆண்டை போல இந்த 2025 ஆண்டு இருக்க போகிறதில்லை. God has great surprises for you in this year. கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு அநேக ஆச்சரியமான காரியங்களை For all வைத்திருக்கிறார். this that you've been waiting for. நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காய் For all the காத்திருக்கிறீர்களோ, things that you've been weeping for. நீங்கள் எந்தெந்த காரியங்களை நினைத்து கண்ணீர் The விட்டீர்களோ, Lord said this year will be a year of transition. இந்த ஆண்டு ஒரு மாற்றத்திற்காய் நான் நேரம் என்று God சொன்னார். is going to perfect everything what has not been perfected until now. கடந்த ஆண்டுகள் வரை எந்தெந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சரி செய்யப்படாமல் இருந்ததோ இந்த ஆண்டிலே அவைகள் சரி செய்யப்படும் என்று தேவன் The வாக்கு Lord said to கொடுத்தார். Joshua, தேவன் யோசுவாவிற்கு சொன்னார், Joshua, before all the Israelites, I will magnify your name. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று The சொன்னார். Israelites started the journey from the Egypt to the land of Canaan. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி தங்கள் The பிரயாணத்தை land of ஆரம்பித்தார்கள். Canaan was a milk and honey. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். This year 2025, it's going to be a year of milk and honey for you. Hallelujah. 2025 ஆண்டு உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்கின்ற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. The Canaan became a place where the Israelites inherited the promise that God had given them for years before. கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கின்ற ஒரு இடமா இருந்தது. This year 2025 will be a year of promise coming to fulfillment in your life. இந்த 2025 ஆண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்ற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. God, for everyone watching online, ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் கர்த்தரை God துதிக்கிறேன். bless you and you feel the touch and hear the word of God. கர்த்தர் உங்களை அதிகமாய் தொட்டு உங்களை ஆசீர்வதித்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Wherever you are, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், which country you are, நீங்கள் எந்த தேசத்திலிருந்து பார்த்து God is going கொண்டிருந்தாலும், to make you as an head and not as a tail. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். 2025 is a year with a lot of surprises waiting for you. 2025 ஆண்டு அநேக ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு ஆண்டா இருக்க Come and போகிறது. look at the one next to you. Your waiting time is over. உங்கள் அருகில் தட்டி சொல்லுங்க, நீங்க காத்திருந்த நாட்கள் முடிந்து விட்டது. Your days of tears are over. நீங்கள் கண்ணீரிட்ட நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. This year God is going to fulfill all your heart desire and perfect everything. இந்த ஆண்டு தேவன் உங்களுடைய ஒவ்வொரு இருதய விருப்பத்தையும் நிறைவேற்ற போகின்றார். நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை Before செய்வேன். all people I will do marvelous things in midst of you. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வேன். I'm going to do something which has not happened before. இதுவரைக்கும் செய்யப்படாத ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன். All the people around shall see what I shall do for you. உன்னோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் நான் உனக்கு செய்ய போகிற இந்த செய்கையை கிரியையை காண்பார்கள். All shall see it. எல்லாரும் பார்க்க போறாங்க. And it is going to be something that I'm going to do. It's going to be terrible in the sight of everyone. நான் Hallelujah. உனக்காக செய்ய போகின்ற அந்த காரியம் எல்லாருடைய கண்களுக்கும் அது பயங்கரமா இருக்க போகின்றது. Exodus 14:14 says, யாத்திராகமம் 14:14 the Lord shall சொல்கிறது, fight for you and you shall keep your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The enemies might come near you. பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் வரலாம். You might think they are winning. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்கன்னு. Oh, you can't stop them. நம்மளால அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. You hold your peace and I will do things for you. நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை செய்வார். The years of waiting about your children's marriage is God is going to settle in this year. உங்கள் Amen. பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நீங்கள் பல ஆண்டுகளாய் காத்துக்கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டிலே தேவன் அதை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். Your tears are seen by God. உங்களுடைய கண்ணீர் தேவனால் Your prayers பார்க்கப்பட்டிருக்கிறது. are heard by God. உங்களுடைய ஜெபங்கள் தேவன் கேட்டிருக்கின்றார். God says, fear not. தேவன் சொல்கிறார், பயப்படாதீர்கள். Stand still and see. நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள். Because days and months I've been waiting in the presence of God. What God has asked for this year 2025. பல மாதங்களாக நாட்களாக நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த இந்த ஆண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் வைத்திருக்கிறார் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And God said for the children of God 2025 will be 2025 ஆண்டிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு a year of evolution.
உயர்நிலையை படைக்கின்ற ஒரு ஆண்டாக A year இருக்கும். of glory, honor and fruitfulness. மகிமை கனம் மிகுந்த பலனை பார்க்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். God told me it will be a new beginning, a new start, a new chapter in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமாக, ஒரு புதிய ஆரம்பமாக, ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். God said this is your season of joy, goodness and the time to be restored back. இது மகிழ்ச்சியின் காலமாகவும் நன்மையின் காலமாகவும் இழந்தவைகளை நீங்கள் மீட்டெடுக்கின்ற காலமாகவும் இருக்கும். Restored back to your past position, to the things that have been lost, slipped and plucked away from your hands. உங்கள் முந்தைய நிலை, உங்கள் கை நழுவி போன, பறிக்கப்பட்ட, நீங்கள் இழந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் மீண்டும் மீட்டெடுக்கின்ற ஒரு ஆண்டாக God இருக்கும். said for the children of God, தேவனுடைய பிள்ளைகளுக்கு this will be a year of greatness, இந்த ஆண்டு மிகுந்த பலனை பார்க்கின்ற year ஒரு of ஆண்டாக இருக்கும். goodness, நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக filled இருக்கும். with gladness, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக a year இருக்கும். where God is going to satisfy your needs, தேவன் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போகின்ற ஒரு a ஆண்டாக year where இருக்கும். God is going to set things right which is not right in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே சரியில்லாத காரியங்களை தேவன் சரி செய்ய போகின்ற ஒரு ஆண்டாக a இருக்கும். year where God is going to perfect things which is that you have been waiting patiently, நீங்கள் பொறுமையோடு காத்திருந்த காரியங்களை தேவன் சீர்படுத்துகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும். a year where God is going to fulfill the things what he has promised you. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகின்ற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. Last year the Lord said about America, கடந்த ஆண்டு அமெரிக்க தேசத்தை குறித்து தேவன் சொன்னார், about the election of America, there will be a new president and he will be elected and he will interact with people in a greater way. தேவன் அமெரிக்க தேசத்தினுடைய எலெக்ஷனை குறித்து, தேர்தலை குறித்து சொல்லும்போது ஒரு ஆண் நபரை குறிக்கும் விதமாக தேவன் காரியங்களை சொன்னார். God told it's not she but he. தேவன் சொன்னார் அது ஒரு பெண் அல்ல, ஒரு ஆண் என்று. When I thought about this, I was wondering, it was Joe Biden is the present president, how can she be standing for election? தேவன் இந்த காரியங்களை சொல்லும்போது நானே கூட யோசித்தேன், ஜோ பைடன் தான் இந்த வருடத்திலே ஜனாதிபதி எலெக்ஷன் கிடைப்பார், தேவன் ஏன் பெண்ணை குறித்து சொல்கிறார் என்று. If God says one thing, it is said only. தேவன் ஒரு Hallelujah. காரியத்தை சொல்வார் என்றால் அது சொன்னதுதான். Joe Biden stood for president election, ஜோ பைடன் எலெக்ஷனிலே நின்றார், but the real one who stood was Kamala Harris. ஆனால் Hallelujah. உண்மையாக தேர்தல் சமயத்தில் நின்ற ஒருவர் கமலா ஹாரிஸ். Everyone said Donald Trump no chance at all. எல்லாருமே சொன்னாங்க டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று. Oh, 100%. 100%. Kamala Harris will win. 100% கமலா ஹாரிஸ் தான் Oh, ஜெயிப்பார்கள் என்று. maybe it will be very close. மேபி கொஞ்சம் ஒரு இடைவெளியில கமலா ஹாரிஸ் ஆனா வின் But பண்ணுவாங்க என்று no, சொல்றாங்க. God said Trump will win. That is what God had said. ஆனால் Hallelujah. தேவன் சொன்ன ஒரு காரியம், டொனால்ட் ட்ரம்ப் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் I'm என்று. not bothered of the strategies people are giving. மக்கள் கொடுக்கின்ற அந்த யுக்திகளை குறித்து நான் I'm not கவலைப்படவில்லை. bothered what the people or media speaking. மீடியா பேசுகின்ற காரியங்களை குறித்து நான் I யோசிக்கவில்லை. know my master's voice. ஆனால் என் எஜமான் சொல்கின்ற காரியங்களை நான் தெளிவாய் To கேட்டேன். everyone's surprise that Trump has won the election. எல்லாரும் Hallelujah. ஆச்சரியப்படும் விதமாக, நாம் இன்றைக்கு அறிந்த விதமாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலிலே தேர்ந்தெடுக்க. Child of God, God says certain things, it will happen. எனக்கு அன்பானவர்களே, தேவன் சில காரியங்களை சொல்வார் என்று அது நிச்சயம் நிறைவேறும். Situation not be as expected, நாம் எதிர்பார்த்ததை போல ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். but what he says, it will come to அவர் pass. ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். God said it will be a year of joy, glory, honor, uplift and recognition and restoration and dreams coming to pass in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, மகிமை, கனம், உயர்வு, அங்கீகாரம், மறுசீரமைப்பு மற்றும் கனவுகள் நிறைவேறுகின்ற ஒரு ஆண்டு என்று சொன்னார். The Pharaoh who stood against you, you shall not see anymore. உங்களுக்கு எதிராக இருந்த பார்வோன்களை இனி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க போகிறதில்லை. The wilderness, dryness, loneliness, the problem that burden troubled you, until now you shall not see anymore. உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம், வறட்சி, தனிமை போன்ற உங்களை பாரப்படுத்தின காரியங்களை நீங்கள் மீண்டும் பார்க்க The மாட்டீர்கள். Jericho wall, the Red Sea like situation are not going to prevail you anymore. எரிகோ மதில், செங்கடல் போன்ற சூழ்நிலைகள் உங்களை இனி மேற்கொள்ள போகிறதில்லை. God said 25, it's going to be an open door. The doors are over. உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் Your weeping முடிவுக்கு days are வந்தது. over. நீங்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் முடிவுக்கு God வந்து said விட்டது. this is the appointed time to go forward. தேவன் சொன்னார் இது உங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம், நீங்கள் முன்னோக்கி செல்லும்படியா. Oh, appointed time to see the good things that God has prepared for you. தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணின, திட்டம் பண்ணின நன்மைகளை நீங்கள் ருசி பார்க்கின்ற ஒரு நேரம். Plan for you. தேவன் உங்களுக்கு A position குறிக்கப்பட்ட, to go to the next level. உங்களுக்காக குறித்துள்ள அடுத்த நிலைகளை நீங்கள் அடைகின்ற ஒரு நேரம். This is the time what was hidden, blocked and stolen by the evil one, it shall be retained, given back to you. எந்தெந்த Hallelujah. காரியங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டு மூடப்பட்டு இருந்ததோ தேவன் அந்த காரியங்களை உங்களில் நீங்கள் சுதந்தரிக்கும்படி
கிரியை செய்வார். According to Malachi chapter 3:18 says, மல்கியா 3:18 சொல்கிறபடி God said this year will be a year of difference. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை A பார்ப்பீர்கள். difference in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு A வித்தியாசம், difference in your children's life. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு A வித்தியாசம், difference in your family. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு A வித்தியாசம், difference in your career. உங்களுடைய வேலையிலே ஒரு A வித்தியாசம். difference of you shall be recognized. உங்களுடைய ஞானம் The வெளியரங்கமாக்கப்படும். grace of God is with you shall be recognized. தேவனுடைய தயவு உங்களோடு இருக்கிறதை மற்றவர்கள் The பார்ப்பார்கள். manifesting powers of God shall sparkle in your life. தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். God said this is the time of justice. உங்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற ஒரு For ஆண்டாயிருக்கும். all the injustice, this year will be a year of justice. உங்களுக்கு இழைக்கப்பட்ட எல்லா அநீதிகளுக்கும் Your- உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற Your days ஆண்டாக of இருக்கும். darkness is over. உங்களுடைய வாழ்க்கையிலே இருந்த இருள் மறைந்து போகும். Your days of battles are over. நீங்கள் யுத்தம் பார்த்த நாட்கள் முடிவுக்கு வரும். As the prophet of the Almighty God, I say, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசியா நான் சொல்கிறேன். this is the time, this is the time people are going to see the things that you have not seen until now in your life. ஜனங்கள் இதுவரை காணாத விஷயங்களை காரியங்களை உங்களிடத்தில் பார்க்க போகிறார்கள். You are not a failure anymore, but a successful. நீங்கள் இனி தோல்வியுற்றவர் அல்ல, ஆனால் வெற்றி பெறுவீர்கள். You shall not be sad anymore, but you shall be joyful. நீங்கள் இனி துக்கமாக இருக்க மாட்டீர்கள், ஆனால் You சந்தோஷப்படுவீர்கள். shall not be humiliated anymore, but you shall be honored. நீங்கள் இனி அவமானப்பட மாட்டீர்கள், ஆனால் கனத்தை பார்ப்பீர்கள். You shall not be weeping anymore, but you shall be filled with gladness. நீங்கள் இனி அழமாட்டீர்கள், ஆனால் மகிழ்ந்திருப்பீர்கள். You shall not be sick anymore, you shall live a life of healthiness. நீங்கள் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க மாட்டீர்கள், ஆனால் ஆரோக்கியத்தோடு You இருப்பீர்கள். shall not be bound anymore, you shall be freed. நீங்கள் கட்டப்பட்டிருக்க மாட்டீர்கள், ஆனால் விடுவிக்கப்படுவீர்கள். You shall not be fearing anymore, but you shall be strong in facing your situation. நீங்கள் இனி பயந்து இருக்க போகிறதில்லை, நீங்கள் உங்களுடைய சவால்களை தைரியமாக You எதிர்கொள்வீர்கள். shall not see defeats anymore, but you shall come out victorious. நீங்கள் இனி தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள், ஆனால் வெற்றியாளராக வெளியே வருவீர்கள். You shall not be a rejected person anymore, but you shall be a victorious person. நீங்கள் இனி நிராகரிக்கப்பட மாட்டீர்கள், ஆனால் வேண்டப்பட்ட முக்கியமான நபராக You பார்க்கப்படுவீர்கள். will be the demanded person. உங்களுடைய மதிப்பு அங்கீகரிக்கப்பட போகிறது. Because your value, your skills are going to be recognized. காரணம் உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்பட போகிறது. Your value is going to be recognized. உங்களுடைய Your value is மதிப்பு going to, அங்கீகரிக்கப்பட your போகிறது. value is going to increase. உங்களுடைய மதிப்பு உயர போகிறது. Because your efforts are going to be fruitful and you shall prosper. காரணம் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் பலனளிக்க போகின்றது. God said this is the time you shall feel and see the presence of God filling you in an abundant way. தேவனுடைய அளவில்லாத பிரசன்னம் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். My dear, we are living in the last days. நாம் கடைசி நாட்களில் இருக்கின்றோம். God expects us to be equipped and prepared for the end time ministry. கடைசி கால ஊழியத்திற்கு எழுப்புதலுக்கு தேவன் நம்மை ஒரு பாத்திரமாய் பார்க்கின்றார். Face the reality and get prepared to face the tribulation that is already started. ஏற்கனவே தொடங்கிவிட்ட அந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நம்மை தேவன் எதிர்பார்க்கின்றார். In this last days, God has chosen you as a sign of hope, sign of joy, a sign of blessing for people. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களை ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக, அற்புதத்தின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக பார்க்கின்றார். God said, in this is the time, God, you are going to be a vessel of joy. நீங்கள் ஒரு மகிழ்ச்சியின் பாத்திரமாய் இருக்க போகிறீர்கள். My dear brothers, and you can expect the presence of God filling you in a greater manner. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை அதிகமாய் நிரப்புகிறதை நீங்கள் பார்க்க You போகிறீர்கள். are not an accident here. நீங்கள் தற்செயலா இந்த இடத்திற்கு You வரவில்லை. have come with a purpose here. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தில் God has a இருக்கிறீர்கள். reason and a purpose. தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். Whatever you sowed in tears, you shall reap it in joy. நீங்கள் கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் களிப்பாய் அறுக்க God போகின்றீர்கள். said you will not be a follower, but you as a leader. தேவன் உங்களை ஒரு முன்னோட்ட பந்தயக்காரராக அல்ல, உங்களை பின்தொடர்பவராக பார்க்கின்றார். Not as a back runner, but a forerunner. தேவன் உங்களை பின்தொடர்பவராக அல்ல, ஒரு தலைவராக ஓட்டப்பந்தய வீரராக God has பார்க்கின்றார். a great plan above you, my dear brothers and தேவன் sisters. உங்களை குறித்து ஒரு உயர்வான நோக்கங்கள், திட்டங்கள் வைத்திருக்கின்றார். This is the common thing that God has for the children of God. தேவன் இது பொதுவான காரியமாக தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொன்னார். 2025 for the children of God will be a new start, a new beginning and a great revival. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 2025 ஆண்டு ஒரு புதிய தொடக்கமாக, ஒரு புதிய அத்தியாயமாக, ஒரு புதிய எழுப்புதலின் ஆரம்பமாக Your இருக்கும். anointing is going to increase. உங்களுடைய அபிஷேகம் ஒரு அதிகரிக்க Your போகிறது. identity is going to change. உங்களுடைய அடையாளம் மாறப் போகின்றது. People shall start to recognize you in a way that they have never recognized you. இதுவரைக்கும் உங்களை பார்க்காத விதத்திலே ஜனங்கள் உங்களை பார்க்க போகிறார்கள்.